அப்புறம் ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, 2 விஷயம் சொன்னாங்க. 2 விஷயம் ஞாபகம் வருது. சாதாரண பேப்பரை பணமாக மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எலெக்ஷனில் யாராவது நின்னார்னா இத்தனை ஓட்டில் இவர் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்ல முடியும்னு சொன்னாங்க. இது எதிர்காலம் இல்லையா, இது எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது இப்போயே சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. எல்லாமே ஆர்வத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க சொன்னாங்க. ஏன்னா அறிவுக்கு ஒரு விஷயம் வந்து கொஸ்டின் மார்க் ஆச்சுன்னா ஒரு ஆர்வமாயிடும். ஓசோ ஒன்று சொல்லுவார், அது ஞாபகம் எனக்கு. இப்போ அறிவு இந்த கேள்வி ஆன்மீகத்தில் அறிவை உள்ள வரக்கூடாது. அது ஓசோ ரொம்ப அழகாக சொல்லுவார். அறிவு வந்து சைத்தானம் வந்து பாம்பு மாதிரி தான் சொர்க்கத்துக்குள்ளே போகிறான்னு இஸ்லாத்துலேயும் கிறிஸ்தவத்துலேயும் அந்த கதை தான் சொல்லப்படுது. பாம்பு வடிவத்தில் சொர்க்கத்துக்குள்ளே போய் அவ்வாட்ட பேசணும்னு சொல்லி. இந்த பாம்பு இப்படி உட்கார்ந்துதுன்னா எப்படி இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அறிவுலேருந்து வரும். இந்த கேள்விங்கிறது சைத்தான் உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஓசோ ரொம்ப அழகாக சொல்லுவார். ஆன்மீகத்தை கேள்வி கேட்டிங்கன்னா சைத்தான் உள்ள வந்துதான் அர்த்தம். அதான் ஆன்மீகத்தில் கைஃபியத் எப்படி அப்படின்னு கிடையாது. உள்ளே போய் நீங்கள் அதில் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்புறம் எப்படிங்கிற கேள்வி மறைஞ்சு போயிடும். அதனால் 2 விஷயங்கள் சொன்னாங்க. வருங்காலத்தில் நடக்கிறது இப்போயே சொல்ல முடியும் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. வெறும் பேப்பரை தாளை வந்து பணமாக மாற்ற முடியும்னு ஒரு தடவை சொன்னாங்க. அப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வருங்காலத்தை எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால் அது எதிர்ப்பாக ஒரு அழகான உதாரணம் சொன்னாங்க. இப்போ ஒரு தட்டிலேருந்து கேக்கு ஏதோ ஒரு பொருள் எடுத்து எடுக்கிறான் அப்படின்னா இது நிகழ்காலம் அப்படின்னு வச்சுக்கோமே. இப்படி வருங்காலம் என்ன? சாப்பிட போகிறான். இந்த அர்த்தம் மோஸ்ட் ப்ராபப்ளி 99.9% சாப்பிட்ருவான். அதை அவன் பைத்தியக்காரன் தான் டக்குன்னு எடுத்து மூஞ்சில் கத்தி வீசலாம், இல்லை அவன் மூஞ்சி தழைக்கலாம். அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கேஸ். அது 100 எக்ஸாம்பிளில் 90 எக்ஸாம்பிள் அந்த ஃபியூச்சர் வந்து ப்ரெடிக்டபிளாக தான் இருக்கும். இது நடந்தால் அடுத்து இதுதான் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு அவங்க ஒரு உதாரணம் சொன்னாங்க. அதுக்கு இன்னும் உதாரணம் சொன்னாங்க. எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச பிறகு எந்த வாக்காளர் எந்த சின்னத்தில் எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காருன்னு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னாங்க. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே. எப்படி மாமா அப்படின்னு கேட்டேன். அதான் எப்படிங்கிற கேள்வி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஒன்றும் இல்லைப்பா, ரிசல்ட் வந்த பிறகு பேப்பரில் நியூஸ் வரும்ல அதை பற்றி. ஆமாம், அந்த நியூஸை இப்போயே பார்த்துடணும் அப்படின்னாங்க. அது எப்படி பார்ப்பாருன்னு கேட்டேன். அதான் எப்படிங்கிறதே கிடையாது. நாளைக்கு வரக்கூடிய பேப்பர் நியூஸை பிரிண்ட் ஆகலை, பிரிண்ட் ஆக போகுது. அந்த பேப்பரை இன்றைக்கி பார்த்துட்டுதாங்கிறாங்க மாமா. அதில் போட்டிருப்பாங்க இந்த ஓட்டில் ஜெயிச்சாருன்னு சொல்லி அதை பார்த்துட்டு தான் சொல்கிறாங்கிறாங்க. அதாவது அது பார்த்துட்டு தான் சொல்லணும் இல்லை. ஞானிகளுக்கெல்லாம் வருங்காலம் அப்படின்னு ஒரு ஏரியாவே கிடையாது. எல்லாமே அவங்களுக்கு நிகழ்காலம் தான். அதில் எல்லாத்தையும் அவங்க சொல்லிடுவாங்கங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். அவங்க மாமா ஏதாவது சொன்னாலும் எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். டக்குனு மாமா தனியாக இருக்கும்போது தான் நான் கரெக்டாக அது எந்த நேரத்தில் டேப் பண்ணால் என்ன வரும்னு தெரியும் எனக்கு. அதனால் மாமாட்ட பேசிகிட்டே இருப்பேன். டீ குடிப்பாங்க. இந்த டீ குடிப்பாங்கள்ல அதில் கூட ஒரு கதை இருக்குது. கன்றாவி டீயாக இருக்கும். அது அவங்க குடிப்பாங்க. அது கன்றாவி டீ ஏன் தரணும்னா எங்களும் கொடுத்து குடின்னு சொல்லுவாங்க. அதை குடித்தோடு தான் தெரியும் இவ்வளோ தண்ணியாக இவ்வளோ தரன்னு ஒரு கன்றாவி டீ குடிக்கிறாங்களே மாமான்னு சொல்லி நான் ஒய்ஃப்ட்டு சொல்லி நல்ல அரக்கு டீ புக்கையாக டீ கொண்டாந்து போட்டு வந்து கொடுப்பேன். அதையும் குடிப்பாங்க. அது நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, இந்த டீ நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதை பற்றி அவங்க பேசுனதே இல்லை. அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உணவை வந்து அவங்க குறை சொன்னதே இல்லை. பெரும்பாலும் உணவை குறை சொன்னதில்லை. பிடிச்சா சாப்பிடுவாங்க, பிடிக்காத வச்சுருவாங்க. அது அவங்க வாழப்படுங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், ஆர்வத்தின் காரணமாக எப்போவுமே ரெடியாக தயாராக போவேன். இப்போ ஒரு கரெக்டாக 50 ரூபா அளவு ஒரு பேப்பரை கட் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். இப்போ யார் இல்லாதப்போ கரெக்டாக போட்டு வாங்கினேன். மாமா இந்த தாளை பணமாக மாத்திரேன்னு நீங்களே அப்படின்னு. ஒரு ஜாமீன் எடுத்தாங்க. என்ன இப்போ தாள் எடுத்து அவன் இதை மாற்றி காட்டுவாங்க அப்படின்னு சொன்னேன். உள்ள வை சொன்னாங்க. உள்ள வச்சுட்டேன். எதுவும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் என் மைண்டு அதிலே இருக்குது, கவனம் பேச்சுட்டு இல்லை. மாமா 50 ரூபாய் மாற்றிட்டேன், நீ இல்லை மாற்றிட்டேன் அப்படின்னாங்க. மாற்றிட்டீங்களா? ஆமாம், நீ பாக்கெட்டு உள்ள வச்சு அப்படியே மாற்றிட்டேன் அப்படின்னு எடுத்து பார்க்குறேன். ஃப்ரெஷ்ஷாக ஒரு 50 ரூபா ஆகிடுச்சு. ஒன்றும் புரியல. மறுபடியும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டேன். சரி 50 ரூபா, நீ 50 ரூபாய் நல்லா செலவு பண்ணிடுவோம் அப்படி
அப்போ பெரிய காசு அப்போ உள்ள வச்சுட்டு என்ன வச்சு கிளம்புறப்ப என்ன கிளம்புற 50 ரூபா. ஆமாம் செலவு கூடாது ரிசர்வ் பேங்க் எடுத்தது திருப்பி வைக்கணும்ல எடுத்துகிட்டே இருமே அப்படின்னாங்க. அப்போ என்ன பண்ணலாம், அது மாதிரி தாராக மாற்றிடணும். அப்படியே ஆமாம் அப்படி கையை விட்டேன், அதெல்லாம் எடுக்க வேணாம், அதை அப்படியே மாற்றிட்டேன் அப்படின்னாங்க. எடுத்து பார்த்தா பாடி இப்போ தாள் தான் இருக்குது. இந்த மாதிரி சில வேலைகளை ஜஸ்ட் லைக் தட் அவங்க நிறைய படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.